கண்ணீரோடு செவித்திருக்கிறோமா? நமக்காகவே செவித்துட்டு இருக்குமா? அருமையான சகோதரியே சகோதரியே, அதுக்காகத்தான் கர்த்தர் ரத்தத்தினால கழுவி நம்மளை ராஜாக்கள் ஆசாரியர் மாற்றி இருக்கிறாரு. நம்ம கர்த்தருக்காக என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? கர்த்தருக்காக என்ன செய்ய போறோம்? யோசித்து பாருங்க. உங்களை கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவி ராஜாக்கள் ஆசாரியர் மாற்றினாரு. நீங்க அவர்கள என்ன செய்ய போறீங்க? யோசித்து பாருங்க. எவ்வளவு நாள் நம்ம குடும்பத்துக்கு நமக்காக செபிச்சிட்டு நாட்களை வேஸ்ட் பண்ணி வீண் பேசி பேசி தேவையில்லா பேசி நம்ம நாட்களை வேணா கழிக்க போறோமா? கர்த்தர் வர போறாரு. நீங்க கர்த்தருக்காக என்ன செய்ய போறீங்க? கொஞ்சம் யோசித்து சிந்தித்து முடிவெடுங்க. அது மாத்திர மோசே சொன்னார், அவர்கள் பேரை சீப்போஸ்ல எழுதுனா எழுதுங்க, இல்லாட்டி என் பேரை சீப்போஸ்ல இருந்து கிறுக்கி போடுன்னு சொன்னார். யாத்திரா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானார். மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். அந்த பாறை இருக்குதா?